வேலூர் தாவேக்கா நிர்வாகிகளுடைய மாநாடு. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அது தொடக்கமே ஆண் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தொடங்கும். அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பள்ளி குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில நிறைய மாறுபாடுகளை கொண்டு வரோங்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் ரொம்ப மனசுக்கு பிடிச்சது என்னன்னா, பெண் குழந்தைகளுடைய கழிப்பறை கதவுகள் சரிபார்க்கப்பட்டு சுகாதாரமான கழிப்பறைகள் கொடுப்போம்னு சொல்றாங்க. மாவட்ட ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்கள ஆண் பெண்ணுன்னு சமமா இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. பேருந்து வசதி இல்லாத மலை கிராமம்ங்கிற வார்த்தையே இருக்காது அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு வாக்குறுதியும் பார்க்கிறப்போ எல்லா பகுதிகளில் இருக்கிற கடைநிலை மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக ஒரு வாக்குறுதி பட்டியல் உருவாக்கி இருக்கிறது. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா மலைவாழ் மக்களுக்கு, ஆட்டோ லாரி ஓட்டுநர்களுக்கு, விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டு சொல்லுவோம்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறப்போ விஜய் அவர்கள் கூட இருக்கிறவரை பார்க்குறப்போ எனக்கு ஒரு கோபம். ஏன்னா நான் தான் இதை முதல்ல ஒரு காணொலி போட்டேன். செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய நெஞ்சில தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அம்மாவுடைய படத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தா இங்க அம்மா படத்துக்கு போல விஜய் அவர்களுடைய படம் இருக்கு. அது மனசுக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது. அது அவர் விருப்பம், விட்டுருங்களேன். ஆனா காம்ரேட் டாக்கீஸ்ங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வாச்சாத்தி கிராமத்தில் நடந்த அயோக்கியத்தனங்களை பத்தின ஒரு காணொலி பார்த்தேன். போய் பார்க்க முடிஞ்சா பாருங்கலாம். இல்லை, கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஊர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய அநீதி அது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நடந்த மிகப்பெரிய கொடூரம். அப்ப வனத்துறை அமைச்சராக இருந்து இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டியவர் செங்கோட்டை. கடைநிலை மக்களுக்கு நல்லது செய்வேன்னு நம்பிக்கை கொடுக்கிற இன்னைக்கு ஒரு பெரும் இளைஞர் கூட்டம், ஊழல் இல்லாத, சுயநலம் இல்லாத, அயோக்கியத்தனம் இல்லாத, அராஜகம் இல்லாத ஒரு ஆட்சியை விஜய் அவர்கள் அமைப்பாருங்கிற பெரிய நம்பிக்கை. எல்லாரும் டிவிக்கேன்னு சொல்லும்போது கூட இருக்கிற ஒரு மனிதர் கேள்வி கேட்பாடு இல்லாத கடைநிலை மக்களுடைய பெரும் பாதிப்புக்கு காரணமா இருந்திருக்காருன்னா, எனக்கு விஜய் அவர்கள் சரியான நபர்களை அவர் கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுல இருக்கு. இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய வாக்குறுதிகளை நான் மனசார பாராட்டுறேன். விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நோக்கி சிறப்பாக நகர்றதுக்கு கூட இருக்கிற ஆட்கள் யாருங்கிறத இன்னும் நுட்பமா கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.